உத்தமபாளையம் அருகே விற்பனைக்காக கேரளாவிற்கு மாடுகளை அனுமதிக்க வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் குடும்பத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உத்தமபாளையம் தாலுகாவில் மாடுகளுக்கு கோமாரி நோய் தாக்கப்பட்டதால் அங்கிருந்து கேரளாவிற்கு மாடுகளை கொண்டு செல்ல கேரள அரசு தடை விதித்தது. மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் பொங்கலுக்கு வெளி மாநிலங்களில் இருந்து கேரளாவிற்கு மாடுகள் இறக்குமதி செய்யப்பட்டது. கேரள அரசின் இந்த தடை உத்தரவை எதிர்த்து கம்பம் பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாட்டு வியாபாரிகள் தங்கள் குடும்பத்தினருடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசின் இந்த முடிவால் தங்களின் தொழில் முடக்கப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கோமாரி நோய் தாக்கிய மாடுகளை தவிர்த்து மற்றவைகளை கேரளாவிற்கு விற்பனைக்காக ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கேரள, தமிழக அரசுகளை மாட்டு வியாபாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த சாலை மறியலால் தேனி கம்பம் நெடுஞ்சாலையில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையில் 37வது புத்தக கண்காட்சி நாளை துவங்க உள்ளது. நந்தனம் YMCA மைதானத்தில் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ள புத்தக கண்காட்சியில் 700க்கும் அதிகமாக கடைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக கூறுகின்றார் நமது செய்தியாளர் தீபன் சக்கரவர்த்தி. அவர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். 37வது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. நாளை தொடங்கி வருகின்ற 22ஆம் தேதி வரை மொத்தம் 13 நாட்கள் நடக்க இருக்கிறது. நாளை மாலை சுமார் 5 மணி அளவில் சரியாக இந்த புத்தக கண்காட்சி ஆரம்பிக்க இருக்கிறது. தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் சார்பாக நடத்தப்படும் இந்த புத்தக கண்காட்சியானது வருடம் நடைபெறும். இந்த வருடம் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நந்தனம் YMCA மைதானத்தில் இதற்காக 2 லட்சம் சதுரடி பரப்பளவு கொண்ட சிறப்பான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு சுமார் 777 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தலைப்பின் கீழ் புத்தகங்கள் விற்பனைக்கு வர இருக்கின்றன. குறிப்பாக இந்த வருடத்தில் இதற்கான எந்த வருடத்தில் இல்லாத அளவிற்கு சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. அதாவது முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வருவதற்காக நுழைவாயிலில் இருந்து கண்காட்சிக்கு வருவதற்கு இலவசமான வாகன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி மற்றும் உணவு வசதி ஆகியவற்றில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மேலும் நுழைவு கட்டணமாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. மேலும் குறிப்பாக சொல்ல போனால் வழக்கமான நாட்களில் இந்த புத்தக கண்காட்சியானது மதியம் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், அதே போன்று விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடைபெறும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இந்த 13 நாட்களில் வர இருக்கிறார்கள். 13 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் மாலை 6 மணிக்கு மேல் கலை நிகழ்ச்சிகள், கவியரங்கம், இலக்கிய சொற்பொழிவுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழக அரசின் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையில் இடஒதுக்கீடு இல்லாமல் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் செய்வதாக அறிவித்திருப்பது சமூக நீதிக்கு எதிரான செயல் என்று திராவிடர் கழக தலைவர் வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர், மருத்துவ பணியாளர்கள் நியமனத்தில் இடஒதுக்கீடு இல்லாமல் மருத்துவர்களை நியமனம் செய்வதற்கும் வெளி மாநில மருத்துவர்களை நியமனம் செய்வதற்கும் அனுமதி அளித்து அரசு ஆணை பிறப்பித்திருப்பது முற்றிலும் சமூக நீதிக்கு விரோதமான செயல் என்றார். தமிழக அரசின் இந்த முடிவால் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமுதாய மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இதை மற்றொரு அக்ரஹாரமாக மாற்றிவிட ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாடு அனுமதிக்காது. இன்னும் கேட்டா, தமிழ்நாடு தான் 69% இடஒதுக்கீட்டுக்கே பேர் போன ஒரு மாநிலம். தெளிவாக அரசாங்கத்துக்கு முதல் கட்டமாக உங்கள் மூலமாக வேண்டுகோளாக வைக்கிறோம். தவறான முடிவு மறுபரிசீலனை. இதுக்கு முன்னால தவறான முடிவுகள் சிலது வந்திருக்கிற போது எனக்கு தெரியாம கூட வந்திருக்குன்னு முதலமைச்சர் சொல்லி அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அது மாதிரி அவர்களுக்கு ஒருவேளை இது தெரியாமலே கூட வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி விளக்கங்கள் பின்னால வரலாம். வந்தா மகிழ்ச்சி நமக்கு. இடஒதுக்கீட்டிற்கு முற்றிலும் எதிரான செயல்பாடுகளை அதிமுக அரசு மேற்கொண்டு வருவதாகவும்